ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டு தீவிரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்ட சோனாமார்க் சுரங்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, கடந்த ஆண்டு அந்த சோனாமார்க் சுரங்கத்தில் என்ன நடந்தது? தற்போது இதை திறந்து வைக்க வேண்டியதற்கான தேவை என்ன? ஸ்ரீநகரிலிருந்து சோனாமார்க் வரை செல்வதற்காக சுரங்கம் அமைத்து அந்த பணி தற்போது வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. இந்த சுரங்கம் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருந்த போது சென்ற வருடம் அக்டோபர் மாதத்திலே அந்த சுரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்திலே தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. அதிலே 6 தொழிலாளர்கள் மற்றும் ஒரு மருத்துவர் உயிரிழந்தனர். இந்த சுரங்க திட்டத்துக்கு எதிராக தீவிரவாதிகள் செயல்படுவதாக கடும் சர்ச்சை எழுந்தது. இந்த சுரங்கம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜம்மு காஷ்மீர் தலைநகரான ஸ்ரீநகரிலிருந்து சோன்மார்க் வரை செல்வதற்கு எல்லா காலங்களிலும், அதாவது பனி அதிகம் இருந்தாலும் மழை காரணமாக நிலச்சரிவு இருந்தாலும் பயணிக்கக்கூடிய அளவுக்கு வலுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்ததாக ஜோசிலா சுரங்கம் என்று இங்கிருந்து அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது லே வரை எல்லா காலங்களிலும் பயன்படுத்தக்கூடிய இணைப்பை வழங்கக்கூடியது. இது எல்லை பகுதியான லேயிலே ராணுவம் மற்றும் துணை ராணுவ படைகளை சேர்ந்தவர்கள் சுலபமாக பயணிக்க மற்றும் அவர்களது தளவாடங்களை கொண்டு செல்ல உதவிகரமாக இருக்கும். ஆகவே ஒரு புறம் எல்லை பாதுகாப்பு, அதே சமயத்தில் இன்னொரு புறம் சோன்மார்க் பகுதியிலே மக்கள் சுலபமாக பயணிப்பது மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருவது ஆகிய இரண்டுக்கும் உதவியாக இருக்கும் என கருதப்படுகிறது. பனிக்காலங்களிலே இந்த பகுதிகளிலே சாலைகள் மூடப்படுகின்றன. ஆகவே சுற்றுலா பயணிகள் சோன்மார்க் செல்ல முடிவதில்லை. அங்கு பனிச்சறுக்கு போன்ற விளையாட்டுகளிலே ஈடுபட முடிவதில்லை. தற்போது இந்த சுரங்கம் காரணமாக கடும் குளிரிலும் இங்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் எனவும், அதனால் அந்த பகுதியிலே சுற்றுலாத்துறைக்கு ஊக்கம் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே ஒரு புறம் எல்லை பாதுகாப்பு, இன்னொரு புறம் சுற்றுலாவுக்கு ஊக்கம் என 2 முக்கிய நோக்கங்கள். அத்துடன் அந்த பகுதி மக்களுக்கு நிரந்தரமாக பாதிப்பில்லாத சாலை வசதி ஆகிய 3 பயன்கள் இந்த சுரங்கத்தால் கிடைக்க இருக்கின்றன. ஆகவே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் தான் அங்கு தீவிரவாத தாக்குதல் நடந்தது பாகிஸ்தானின் சதி வேலையாக இருக்கும் என கருதப்பட்டது. அந்த சுரங்கத்தை இப்போது பிரதமர் நரேந்திர மோடியே நேரில் சென்று திறந்து வைத்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா மற்றும் மாநில துணைநிலை ஆளுநர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சுரங்கம் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே இனி வளர்ச்சி அதிகரிக்கும் என கருதப்படுகிறது. வேதவழி, சோன்மார்க் சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.